ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கிளச்சரியில சம்மருக்கு ஸ்பெஷலா மோர் குழம்பு சேர்ப்புற வாங்க பாத்துடலாம். மோர் குழம்பு செய்ய நல்ல மோர் தயிர் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பவுல சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் சுப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்ப்புற மோர் குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயுதுங்க. கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததான் சீரகம் சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு. அடுத்ததான் மோர் மிளகா சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை, இஞ்சி நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மோர், உப்பு, மஞ்சள் தூள்லாம் கலந்து வச்சுருக்கதை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எப்பவுமே மோர் குழம்புனா பூசணிக்கு வெண்டைக்கெல்லாம் சேர்த்து தாங்க செய்வோம். ஏதாவது ஒரு கை போட்டு தான் செய்வோம். ஆனால் நீங்கள் நம்ம எதுவுமே செய்யலை, வெறும் மோர் மிளகா மட்டும்தான். கடல் பருப்பு கூட நம்ம சேர்த்து இப்போ துவரம் பருப்பு எதுவுமே அரைச்சி ஊற்றுறாங்க. சிம்பிளான மோர் குழம்பு, ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம செஞ்ச மோர் குழம்பு சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாங்க.